ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ராசாவை இப்ப வெளியிலேயே வரக்கூடாது. அவர் பேசிய விஷயங்கள், நான் என் ஜாதி என்ன ஸ்டாலின் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஸ்டாலினுக்கு ஒரு செக் வச்சிருக்கேன், கலைஞர் டிவிக்கு லஞ்சம் வாங்கப்பட்டது, இத்தனையும் அவருடைய ஆடியோவில் இருக்கு. அந்த ஆடியோவை ரீக் செய்தது ராஜீவ்காந்தியா. ராசா வீடியோ படி ஒரு 200 கோடி ரூபாய் கேஷாக ஸ்டாலின் அவர்களுடைய தாயார் 80% ஷேர் வச்சிருந்த கம்பெனிக்கு கொடுத்தார்கள். அதில் டைரக்டராக இருக்கிறது உதயநிதி. அந்த வழக்குகளை பிஜேபி நடத்துகிறார். ரகுபதி என்ன சொன்னார், நீங்கள் இந்த வருஷம் ஏற்றினா விட மாட்டீங்க, வருஷம் ஏற்றிடுவீங்கன்னு சொன்னார். ஸோ ஏற்றக்கூடாதுன்னு கோயில் காசில், தமிழம் போடுற உண்டியல் காசில் எடுத்துக்கிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னா ஹைகோர்ட்டுக்கு மாற்றி வழக்கு வர்றப்ப டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நீதிமன்றம் பண்ணியிருக்கு. ஆனால் நேற்றோ முந்தானைக்குன்னு நினைக்கிறேன், சேகர் பாபுவும் ராஜ்யசபா எம்பி வில்சனும் கொண்டு போய் திரு இயேசு அழைக்கிறார்னு அந்த 600 கோடி போன முறை ஊழல் செய்த திரு பால் தினகரன் வீட்டில் போய் சந்திச்சாங்க. திரு சேகர் பாபு நிற்கிறது இதில் ஹார்பரில், அவர் இருக்கிறது கிரீன்வேஸ் ரோட்டில். எதுக்கு அங்கே போய் பார்க்கணும்? சேலத்தில் 2 தொகுதியை தேமுதிக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அவங்க சேனல்லையே 77 முதல் இன்று வரை ஒரு முறை கூட திமுக வெற்றி பெறாத தொகுதி. எதுக்காக திருச்சி கிழக்கில் நிற்கிறார்? திருச்சி கிழக்கில் 2.25 லட்சம் ஓட்டில் 90,000 அவருடைய ஜாதியைச் சேர்ந்த வேளாளர், அதில் 70% கிறிஸ்தவர்கள். ஸோ டார்கெட் பண்ணி தான் போயிருக்காரு. போதை இதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதையெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. இதை மறைமாத்துறதுக்காக மீண்டும் காலில் விழுந்தார், அது இதுன்னு சொல்கிறாங்க. உதயநிதி காலில் விழுந்த ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் எங்கிட்ட இருக்குது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. இதுல முக்கியமாக சேகர் பாபு அவர்கள் தான் நிறைய பணம் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி வெளியா இருக்கு. இந்த தருணத்துல அவர்களுடைய மகன்களுடைய நிறுவனங்கள்ல ஐடி ரெய்டு போயிட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, தேர்தல்னாலே தமிழகத்தில் திராவிட மாடல்ங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை போட்டு வச்சாங்க, திருமங்கலம் ஃபார்முலான்னாங்க. அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு ஃபார்முலான்னு பட்டியலில் போடுறது, அது இப்போ கோயம்புத்தூர் தெற்கில் நடக்குதுன்னு இன்றைய பேப்பர் சொல்லுது. ஸோ இப்போ அதோடைய ஒரே இது, ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு ரேட்டுன்னு தேர்தலுக்கு தேர்தல் மாறுகிறது. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்னுடைய ஓட்டு இருக்கும் பல்லாவரம், அதாவது கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 4,000 ரூபாய் ஓட்டுக்கு தரப்பட்டது. என் வீட்டு பக்கத்து வீட்டில். கோயம்புத்தூரில் அண்ணாமலையை எதிர்த்து 6,000 ரூபாய் ஓட்டுக்கு தந்தார்கள். என் மனைவியுடைய நெருங்கிய தோழி சொன்ன விவரம். ஸோ ஓட்டுக்கு 4,000, அட்லீஸ்ட் அண்ணாமலையாவது போட்டி கொடுத்தார். எங்கள் தொகுதியில் தமாக நின்று போட்டியே இல்லாத இடத்துல டிஆர் பாலு ஓட்டுக்கு 4,000 ரூபா கொடுத்தார். ஸோ இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு சேனல் ரெடி பண்ணணும்ல. இப்போ நானும் நீங்களும் இப்போ கொஞ்சம் ஒரு 10,000 ரூபா ட்ரா பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா திருப்பி 2 தடவை இருக்கான்னு பயந்து செக் பண்ணுறோம். இப்போ ஒரு தொகுதியில் 2 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் ஒரு 75,000 பேர் வச்சுக்கோங்க, நடுநிலைக்கு கொடுக்க மாட்டாங்க, எதிர்கட்சின்னா கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் பேருக்கு கொடுக்கணும், 4,000 ரூபான்னு போட்டால் 40 கோடி என்னமோ வருதா? ஸோ அதை பத்திரமா பாதுகாக்கணும். ஸோ போன வாரம் ஜூனியர் விகடனில் ஒரு செய்தி வந்திருந்தது. 234 தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு 25லிருந்து 30 ஸ்வீட் பாக்ஸ்கள், அவங்க பாஷையில் ஸ்வீட் பாக்ஸ்னால் கோடிகள்பாங்க. ஸோ இப்போ ஏன்னா ஒரே இடத்துல வச்சுக்கிட்டா தப்புன்னு ஒரு தொகுதியில் 2 ஸ்வீட் பாக்ஸ்னு ஒரு 15 பேர்த்த ஒரு தொகுதியிலையும் கொடுத்துருக்காங்களாம். இது கட்சி பணம். அதாவது நம்ம கேஎன் நேரு வழக்கில் பார்ட்டி ஃபண்டுன்னு போட்டிருந்தாங்க, அதுலேருந்து வர்ற பணம். ஒரு வேட்பாளரும் 20 சி இறக்கணும்னு அந்த பேட்டி அப்போ கேட்டப்போ. ஸோ 50 சி என்பது சாதாரண தொகுதிக்கு, ஏபிசின்னு வச்சுருக்காங்களாம். சாதாரண தொகுதி சி 50 சி ஆச்சா. பி தொகுதிகள் 75லேருந்து 80,
விஐபி தொகுதிகள் இப்போ நம்ம வில்லிவாக்கம் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 100லேருந்து 150 சி. இப்போ பியில் இருக்க பெரும்பாலான தொகுதிகள் சியில் தான் இருக்குது. இந்த 50 போதும்னு நினச்ச நேரத்தில் அது பத்தாதுன்னு ஒன்று தான் சூப்பர் முதலமைச்சர் இப்பொழுது வெவ்வேறு ஊர்களுக்கு போய் பல்வேறு சேனல்கள் அங்கே எங்கே பிரித்து வச்சுருக்கோ அதை ஓப்பன் பண்ணி களத்தில் இறக்குற வேலைக்கு நேற்றைக்கு பார்த்தா கன்னியாகுமரி தூத்துக்குடிக்கு போனார்னு வருது. ஸோ இப்போ இந்த சேனல்களை கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ இது அந்த மாதிரி ஒரு பெரிய தொகை கொடுக்கறதுன்னா அவ்வளோ ஈஸியாக மறைச்சிட முடியாது. இப்போ இந்த பணம் பட்டுப்பாட வேலைகளை வந்து சேகர் பாபுவும் நீங்க திமுகவை பத்தி சேகர் பாபு மாத்திரம் இல்லம்மா, 8 மண்டலங்களாக பிரித்து ஒரு மண்டலத்துக்கும் ஒரு ஏடிஎம் அமைச்சர்களை போட்டார்கள். சென்னை மண்டலத்தில் ஆராசா வந்தார். பட் ஆராசாவுக்கும் இவருக்கும் இது பண்ணலன்னு ஒன்று இவர்கிட்ட அவருடைய வட சென்னை போன்ற விஷயங்கள் முழுக்க அவரே பார்த்துக்கிறார். மீதிக்கு ஆராசா பார்க்குறாரோ தெரியாது. ஆராசாவை இப்போ வெளியிலேயே வரக்கூடாது. அவர் பேசிய விஷயங்கள், நான் என் ஜாதி என்ன ஸ்டாலின் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஸ்டாலினுக்கு ஒரு செக் வச்சிருக்கேன், கலைஞர் டிவிக்கு லஞ்சம் வாங்கப்பட்டது, இத்தனையும் அவருடைய ஆடியோவில் இருக்குது. அந்த ஆடியோவை ரீக் செய்தது ராஜீவ்காந்தியா. ஏன்னா திமுக மாணவரணி தலைவராக பொறுப்பாளராக இருப்பது திரு ஆராசா. அவருக்கு கீழே செயலாளர் பதவிக்கு அவருக்கு வேண்டிய பெரம்பலூரை சேர்ந்தவரை கொண்டு வர்றப்ப இவர் என்ன பண்ணார், ஏற்கனவே திமுகவில் சேர்ந்த ஆளுங்களை திருப்பி ஒரு 1000 பேரை கொண்டாந்து சேர்த்து காட்டினோன்னா அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அதனால திரு ராஜீவ்காந்தி மிகப்பெரிய கணித விஞ்ஞானி. பெண் உறுப்பினர்களுக்கு மாத்திரம் கொஸ்டின்லாம் கேட்பார். 300க்கு 23% எவ்வளோ, 100க்கு 31 கழிச்சா எவ்வளோ, இந்த பதில் தான் எனக்கு பிடிச்ச பொசிஷன்னு போட்டு அசிங்கமாக இதெல்லாம் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட வாட்ஸ்அப் சேட்டுகளை எல்லாம் லீக் பண்ண அவரை இப்போ ஒதுக்கி வச்சுட்டாங்க. என்ன மாட்டி விட்டியா, நான் ஒன்றை மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவர் 5 வீடியோ கொடுத்துருக்காராம். இது வரைக்கும் 2 போர்ஷன் தான் வந்திருக்கு, இன்னும் 3 வெளியில் இருக்கான். ஸோ கட்சி திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நண்டு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த நண்டு குழிக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னா ஒரு நண்டு மேலே ஏறி பாதி ஏற்றினா அடுத்த நண்டு வந்து இழுத்து விட்டுருமா. ஸோ திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு யாரும் வேண்டாம். போன முறை நம்ம துரைமுருகன் சொல்லியிருப்பார், ஐயா யாரும் போட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு. ஸோ 2011 தேர்தலில் சென்னையிலிருந்து திருச்சிக்கு போன ஒரு ஆம்னி பஸ்ஸில் 5.25 கோடி பிடிச்சாங்க, யாரும் உரிமை கொண்டாடல. 2019 தேர்தலில் 2016 சட்டமன்ற தேர்தலில் வேலூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகள் தேர்தல் நடத்தாமல் தள்ளி வைக்கப்பட்டன, பணங்கள் பிடிபட்டனன்னு சொல்லிட்டு 2019 தேர்தலில் வேலூருக்கு நம்ம மிக முக்கியமான அமைச்சர் திரு துரைமுருகனுடைய வீட்டில் பணம் இருக்குன்னு போனால் வீட்டில் கிடைக்கல. அதன் பிறகு சோர்ஸை செக் பண்ணால் அவருடைய வலதுகை மிக நெருக்கமான பூந்துரை சீனிவாசன்களுடைய சிமெண்ட் கோடவுனில் 13.5 கோடி, அதாவது டிமானிட்டைசேஷன் பண மதிப்பீடு செஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ள 13.5 கோடியும் 200 ரூபா நோட்டாக மாற்றி வச்சிருக்காரு. ஸோ அந்த நோட்டுகள் பக்கத்தில் கவர், ப்ரௌன் கவர் ஆயிரக்கணக்கில், இந்த பக்கம் பூத் ஸ்லிப்பு, இதை வச்சிருந்து அதை பிடிச்சதுனால அப்போ தள்ளுபடி பண்ணாங்க. 21 தேர்தலில் பார்த்தீங்கன்னா தம்பி சார்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, நம்ம டாஸ்மாக் எம்டிக்கு ஆர்டர் போடுறாங்க, நீங்கள் டெண்டர் போடக்கூடாது, இந்த பிராண்டு தான் வாங்கணும். அந்த 2 தம்பி சாரில் ஒருத்தர் தான் நம்ம இட்லி கடை ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன். அவர் வீட்டில் ஒரு 4.5 கோடி பிடிச்சாங்க 21. ஸோ இந்த முறை போன வாரம் ரெய்டு நம்ம திமுகவுக்கு மிக நெருக்கம். உங்களுக்கு எனக்கெல்லாம் தெரியுமா, நம்ம வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க, இப்போ அந்த பசங்கள்கிட்டலாம் ஜாகிரதையாக ஒதுங்கிக்கோ, கஞ்சா அடிச்சுட்டு வரவங்களாம் நீ பழகாத அப்படிம்பாங்க. இப்போ கஞ்சான்னு தெரிஞ்சது போக இப்போ புதுசாக மெத்துங்கிறாங்க, சூடோஃபெட்ரின்றாங்க. இந்த ரெவின்யூ ஸ்டாம்பில் 1 பங்கு கட் பண்ணி அப்படி நாக்கில் வச்சுக்கிட்டா அது 2500 ரூபாயா 3 நாளைக்கு கேருமா. அமேசானில் போய் ஸ்லோ பர்னிங் பேப்பர் கொன்று போடுங்க, 10 150 ரூபா, 25 300 ரூபான்னா அவ்வளோ டன்னு கணக்கில் விற்கிது. எதுக்குன்னு கேட்டால் அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, பிளிங்கிட்டு எல்லாம். நீங்கள் கூகுளில் போய் ஸ்லோ பர்னிங் பேப்பர் கொன்று போடுங்க, 10 இவ்வளோ, 25 இவ்வளோ, 50 இவ்வளோன்னு இருக்குது. அவ்வளோ விற்கிதான் சென்னையில். அதில் போதைப் பொருளை வச்சு அப்படி இழுத்தா மெதுவாக அது இழுக்கிற வரைக்கும் அந்த கோன் தாங்கணுங்கிறதுக்காக ஸ்பெஷல் பேப்பர். அப்போ அது யார் யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு எனக்கும் அந்த பேர் தெரியாது. சென்ற முறை இந்த மெத்து கிடைத்த பொழுது நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கேட்டப்போ அது காட்டினார், ஒரு நாளைக்கு பல ஆயிரம் சென்னையில் விற்குதுன்னார். ஸோ இதையெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் செய்த அந்த ஜாஃபர் சாதிக் வீட்டில் ரெய்டு போச்சு. அதுக்கோடு அவர் பணத்தில் 2 படம் எடுத்த அமீர் சுல்தான் அவர்கள் வீட்டுக்கும் பெயரிடு போச்சு. எனக்கு வரும் பத்திரிகையாளர் உள்பட தகவலில் 900 கோடி
கூடிய ட்ரெயின் பிடிபட்டது அப்படின்னாங்க. ஆனால் பத்திரிகையில் வரலை. இப்போ நேத்தைக்கு போயிருக்காங்க பாருங்கள் சேகர் பாபு வீட்டில். சேகர் பாபுவுடைய மகன்கள் கம்பெனி டைரக்டர் வீடு, கம்பெனி இருக்கிற இடம். அந்த கம்பெனி என்ன கம்பெனின்னு பார்த்தேன், ஏன்னா எனக்கு பேர் தெரியாதுன்னு. கூகுளில் போய் தேடி பார்த்தா அந்த கம்பெனியில் 2 டைரக்டர் அவருடைய மகன்கள். இப்போ உங்களுக்கெல்லாம் ஸ்டாலின் சார் ஒன்று சொல்லுவார் இல்லை, பேர் வைக்கணும்னா தமிழில் பேர் வைக்கணும்னு. ஆமாம், அவர் வச்சிருக்கிற பேர் ஜெயசிம்மன் விக்னேஷ். ஆனால் இந்த பேர் தேடினீங்கன்னா இதில் இல்லை, கூகுள் இல்லை. இல்லை 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 ஜெயசிம்மன் இருக்கு. நீங்கள் அவங்க எந்த கம்பெனியில் டைரக்டர்னு சொன்னால் உங்களுடைய பேன் நம்பரில் இருக்கா மாதிரி இருக்கணும். ஸோ இவர் தெலுங்கர், அதனால் நான் இப்போ அவர் பேர் எனக்கு வாயில் வரலமா, கொஞ்சம் என்னை மன்னிச்சிருங்க, படித்து தான் சொல்ல முடியும். பிரதாபனனி சேகர் பாபு விக்னேஷ், பிரதாபனனி சேகர் பாபு ஜெயசிம்மன்னு சொல்லிட்டு இவங்க 2 கம்பெனியில் டைரக்டராக இருக்காங்க. ஒரு கம்பெனி எஸ் க்ரோத் அலையன்சஸ் எல்எல்பி, எல்எல்பின்னா லிமிடெட் பார்ட்னர்ஷிப்னு அர்த்தம். இதில் இன்னொரு டைரக்டர் இருக்கார், அவங்க பேர் அருள்முருகன் அல்லது ராஜரத்னம் அருள்முருகன். அவர் யாருன்னு பார்த்தா அவர் நம்ம இதுக்கு சென்னை கார்பரேஷன் சிஎம்டிஏ மற்றும் பிடபிள்யூடி கான்ட்ராக்டரா. ஸோ அப்போ இவரை இது கூட பரவாயில்ல, தம்பி என் பையன் பிஸ்னஸ் பண்ணுறான். சாதாரணமாக ரூல் என்னென்னா நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் அந்த துறையை எடுத்துக்கக்கூடாது. அப்போ சிஎம்டிஏ கான்ட்ராக்ட் எடுக்கிற இதை சிஎம்டிஏ அமைச்சராக இருக்கக்கூடாது. இது கூட பரவாயில்லன்னு விட்டுருவோம். அந்த அருள்முருகன் யாருன்னு பார்த்தால் அவரை திருச்செந்தூர் கோயிலுக்கு ட்ரஸ்டியாக இருந்திருக்கார். திருச்செந்தூர் கோயிலுங்கிறது எப்படின்னு பார்த்தா தமிழகத்தில் மிக செல்வாக்குள்ள மிக அதிக செல்வம் உள்ள கோயில். இருக்கிற செல்வம் பத்தாதுன்னு நம்ம தினத்தந்தி குழுமத்தை சேர்ந்த சிவந்தி ஆதித்யனுடைய இன்னொரு நெருங்கிய உறவினரான HCL ஓனரான இவர் சிவநாடார் அவர்கள் 300 கோடி தான் கொடுத்தார். ஸோ 300 கோடியே இவங்க செலவு கணக்கு எழுதியிருக்காங்க. ஆனால் மக்கள் போயிட்டு அங்கே எந்த வசதியும் சரியா இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த 300 கோடியை செலவு கணக்கு எழுதியவர் தான் இந்த அருள்முருகன். ஏன்னா இவங்க எப்படி செலவு கணக்கு எழுதுவாங்கன்னா, நம்ம முருகன்கிறவர் தெய்வம், கடவுள். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, முத்தமிழ் முருகன், அவருக்கு வேற ஒரு இன்சியலை போடுவாங்க. அப்படி முருகனுடைய அறுபடை வீட்டில் ஒன்று சுவாமி மலை. அந்த இதில் ஒரு 60 படி இருக்குங்க. 60 படி இருந்ததுன்னா ரஃப்லி 2 மாடின்னு வச்சுக்கோங்க. 2 மாடிக்கு லிஃப்ட் போட்டிருக்காங்க. நம்ம லிஃப்ட் போடணும்னு வச்சுக்கோங்க, 2 மாதத்தில் போடலாம், அதிகபட்சம் 3 மாதம் ஆகும். இவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி டெண்டர் விட்டு இப்போ சமீபத்தில் போட்ட லிஃப்ட் சரியாக போகலன்னு அந்த சேகர் பாபு தட்டுனார் கொஞ்சம் வேகமாக. ஆமாம், அந்த வீடியோ வந்துச்சு. அதோட போலன்னா அந்த லிஃப்ட்டுக்கு ஆன பட்ஜெட்டு 3.45 கோடியாம். இப்போ நீங்கள் 13 பேர் போகிற லிஃப்ட்டு ஒரிஜினல் டெண்டரில் 20 பேர்னு இருந்தது, போட்ட பிறகு 13 பேர் தான் போட்டிருக்காங்க. இருக்கிற போர்டு 13 பேர் லிஃப்ட் எவ்வளோன்னு கூகுளில் போய் தேடுங்க. 25 லட்சம் ரூபாய்க்கு பண்ணலாம். இப்போ 2 நான் சொல்கிறது SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனல் போட்டு கண்ணாடி பார்க்குற மாதிரி பாஷ் லிஃப்ட் 25 லட்ச ரூபா. 2 லிஃப்ட்டுக்கு எவ்வளோ ஆகும்? 50 லட்ச ரூபா. இவங்க எவ்வளோ கணக்கு எழுதியிருக்காங்க? 3.25 கோடி. 3 லட்சத்து 3 கோடியே 45 லட்சம். இப்படி அதில் அப்போ 300 கோடிக்கு திருச்செந்தூரில். இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலம் இடிஞ்சு உள்ளதுன்னு எழுதுவாங்க. ஆனால் RSB மீடியா அல்லது எட்டப்பன் மீடியாங்கிற தமிழர்கள் எப்படி எழுதுறாங்க? பாலம் உள்வாங்கியது. ஆமாம், அது என்னங்க உள்வாங்கிறதுன்னா? கீழே பூமி எடுத்துக்கிச்சு. பூமி என்ன இழுக்குதா? உள்ளுக்குள்ள யாராவது இருக்காங்களா? ஸோ நீங்கள் கட்டுன அழகு அப்படி இருக்கு. 6000 கோடிக்கு பாலங்கிறாங்க, சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வேலு அவரு ஊரில் தண்டராம்பட்டில் ஒரு பாலம் கட்டினாங்க. அந்த பாலம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. கட்டி 6 மாதம். கேட்டால் இதில் அணையில் தண்ணியை திறந்து விட்டுட்டாங்களா? அதிகமாக. ஐயா, இதுக்கு முன்னாடி அந்த அளவு வந்திருக்குதானா? வந்திருக்கு. அப்போ நீங்கள் எவ்வளவு அதிகமாக வந்திருக்கோ அதுக்கு தான் டிசைன் பண்ணணும். உங்களுக்கு இந்த டிசைன் பண்ணணும்னு சொன்னால், தாமஸ் ஆல்வா எடிசன் வீட்டுக்கு ஒரு நிருபர் போயிருந்தாராம். பேட்டி எடுக்கிறப்ப டமால்னு சத்தம் கேட்டுச்சான். திருப்பி பேசிக்கிட்டே இருக்காங்க, திருப்பி இன்னொரு தடவை டமால்னு கேட்டுச்சான். என்னன்றப்ப அந்த ஒரு ஆள் வந்தானா, 1லேருந்து ஓகே, 2லேருந்து ஓகேன்னு நானா. அப்போ 3ல் ட்ரை பண்ணாரான். என்னையா எனக்கு புரியல, நம்ம புது டிசைன் ஒரு பேட்டரி கண்டுபிடிச்சிருக்கோம், அது முதல் மாடியிலேருந்து தூக்கி போட்டால் உடையில, 2வது மாடியிலேருந்தும் உடையில, 3வது ட்ரை பண்ண சொன்னீங்கன்னா நாளைக்கு எங்கேயாவது ஒரு வீட்டில் உடையக்கூடாதுங்க. இந்த மாதிரி சேஃப்டி எடுக்கிறது ஒரிஜினல் டிசைனர். திராவிட மாடலில் கட்டினா வெள்ளம் வந்தால் அடிச்சுட்டு போனீங்க, வெள்ளத்துக்காகத்தான் ஏன் போடுறது. இப்போ 6000 கோடி அடிச்சுட்டு போச்சு, யாரும் பேசலை. அடுத்தது திருவான்மியூரில் பாலம்
ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்த பாலத்தை கலைஞர் இது ரெண்டாவது அந்த கம்பெனி ஏற்கனவே கட்டின பாலம் ரிப்பேர் ஆகிருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டு ஸ்டேல இருந்த நேரத்தில் அந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட அந்த கம்பெனிக்கு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுறார். ஸோ இந்த மாதிரி எத்தனை ஊழல். ஸோ இவர் ஒரு பக்கம் இந்து சமய அறநிலைத்துறை அதை வச்சுக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கார். இப்போ அந்த இவர் போட்ட அந்த அருள்முருகன் முதல்ல ஒரு வருஷத்துக்கு இருந்துட்டு திருப்பி அடுத்த வருஷம் தக்கார்னு போடுறார். ஹைகோர்ட் அதை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கு. அப்போ அமைச்சர் ராஜினாமா பண்ணுமா இல்லையா? எல்லாம் பண்ணுவாங்களாம்மா திராவிட மாடல்ல. அதே நம்ம திருவண்ணாமலையில் எடுத்துக்கிட்டா ஏவாவேலுடைய சொந்தக்காரரை போட்டு நமது கட்சியைச் சேர்ந்த சங்கருங்கிற அவர் பாஜக கட்சியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் வழக்கு போட ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் கேட்குறார் சங்கரை, இதில் நீங்கள் சொன்னது பொய்ன்னா 1.5 லட்சம் ரூபா ஃபைன் போடுவேன், இல்லை உண்மைன்னான உடனே ஃபோன் பண்ணுங்க. அங்கே அவரே எடுத்து திருவண்ணாமலை கோர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆளை இவர் சொல்கிற அந்த பில்டிங்க்கு போய் எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க, அவர் சொன்ன மாதிரியே அந்த ட்ரஸ்டி பேர்லேயே அந்த பில்டிங்கு கனெக்ஷன் எடுத்து இந்த நிமிடம் முதல் இவர் ட்ரஸ்டியாக தொடர முடியாது. இவரை நியமித்ததற்கு கமிஷனர் இது ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கு 25,000 ரூபா ஃபைன் போட்டாங்க. இப்போ ஹெச்ஆர்என்சி கமிஷனராக போட மாட்டார், அமைச்சர் சொல்லி தான் போட்டிருக்கணும். ஒரு பக்கம் நம்ம தெலுங்கு நாயுடு அமைச்சர் சேகர் பாபுவும் இன்னொரு தெலுங்கு நாயுடு அமைச்சர் ஏவாவேலும் சேர்ந்துட்டு போட்டது தான். ஸோ இதையெல்லாம் இப்படி உள்குத்து செஞ்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த 6 மாதங்களில் 3000 கோடி ரூபாய்க்கு கோயில் பணத்தில் கல்யாண மண்டபம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு போட்டு அதை நம் நண்பர்கள் ஸ்டே வாங்கினாங்க. இந்த நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை சிஎம்டிஏல டெண்டர் போட்டது 4000 கோடி. இதுல இப்ப வந்திருக்கிறது இவருடைய மகன்கள் நடத்தும் கம்பெனில இருந்து. சென்னை கமிஷனராக இருக்கிற குமரகுருபரன் அவர்கள் மனைவி பேர்ல இருக்கிற கம்பெனிக்கு 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குன்னு ரெட்பிக்ஸ்ல ஒரு தொழிற்சங்க தலைவர் சொன்னார். ஸோ இந்த ஆட்சியில என்ன நடக்குது? இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க அந்த கோவில் விவகாரம் சொல்லும் பொழுது அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை வந்து ஜே.ஆர். சுவாமிநாதன் ஐயா அவர்கள் விசாரிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்தது. இது என்ன காரணம்? இந்த விவகாரம் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல, திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த வருஷ தீபம் அந்த கோயிலுக்கு தீபத்தூண் இருக்கிற மலை உச்சியில ஏத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு கீழ்கோர்ட்லயே ஏத்துங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஸோ இந்த வழக்குகள் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் நிலையில் கொடுத்த ஜே.ஆர். சுவாமிநாதனை கண்டெம்ப்டை எடுத்துட்டு இருந்தார். ஆனா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் திமுக என்பது தமிழர்களுக்கு எதிரானது. ஸோ முத்தமிழ் முருகன் கோயிலில் தீபம் ஏற்றக்கூடாது. ஏன்னா இது சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கு. அகநானூரில் இருக்குது, புறநானூரில் இருக்குது, திருமுருகாற்றுப்படையில் இருக்குது, பரிபாடலில் இருக்குது. முத்தமிழ் முருகனுக்கு தெய்வ யானையுடன் திருமணம் செய்த இடம் அந்த திருப்பரங்குன்றம். அங்கே எப்படி நான் தீபம் ஏற்ற விடாது? ரகுபதி என்ன சொன்னார்? நீங்கள் இந்த வருஷம் ஏற்றினா விடமாட்டீங்க, வருஷம் ஏற்றிடுவீங்கன்னு சொன்னார். ஸோ ஏற்றக்கூடாதுன்னு கோயில் காசில் தமிழம் போடுற உண்டியல் காசில் எடுத்துக்கிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, ஹைகோர்ட்டுக்கு மாற்றி வழக்கு வர்றப்ப டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நீதிமன்றம் பண்ணியிருக்கு. ஆனால் இது மிக தெளிவாக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் இருக்கிற யாரும் முஸ்லிம்கள் கூட அந்த தர்காவுக்கு போக மாட்டாங்க. இன்னும் நீங்கள் கூகுளில் போய் தேடினீங்கன்னால் தர்கா வழிபாடு என்பது ஷிர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதாவது அல்லாவிற்கு இணை வைப்பது. யாரோ ஒரு இறந்தவர் சமாதியை வச்சுட்டு அங்க வழிபட்டா புண்ணியம் அப்படின்னு சொன்னால் அது இஸ்லாமின் அடிப்படைக்கு எதிரானது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வேணும்னே முருகர் கோயில் இருக்கிற இடத்துல நாங்க வம்பு பண்ணுவோம்னு திமுக தூண்டல்ல இவங்க பண்ணாங்க. இதை முதல்ல அந்த தர்கா 2024 வருஷம் டிசம்பர்ல இது வரும், அதுக்கு சந்தனக்கூடு, அதுக்கு 3 மாசம் முன்னாடி ஒரு பேனர் வச்சாங்க. அப்போ சந்தனக்கூட்டுக்கு யார் யார் பலி கொடுக்குறீங்களோ வரலான்னு உடனே உள்ளூர் மக்கள் எதிர்க்க அந்த வாசகம் நீக்கப்படுது. உடனே என்ன பண்ணாங்க, திமுக தன்னுடைய கூட்டணியான மணப்பாறை எம்எல்ஏ கொண்டு வந்து அவரை பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிபிஐக்காரன் அந்த இது அன்னைக்கு எடுத்துட்டு வந்தான். அப்புறமாக பிரியாணி சாப்பிட்டானுங்க. ஸோ நீ மணப்பாறை எம்எல்ஏ கிட்ட, யோ எங்க ஆகம முருகன் கோயில்ல வந்து என்வி சாப்பிட்ற கும்பலா நீ உள்ள வராதுன்னு விரட்டி இருக்காங்க. ஸோ மக்கள் தெளிவாக இருக்காங்க. இதை தாண்டி பாபநாசம் முன்னாள் எம்எல்ஏவை வேற தொகுதிக்கு மாத்திட்டாங்க, அதாவது திரு ஜவஹர்லா. ஆனால் இப்ப ஐயுஎம்எல் அங்க போட்டா அவரையும் உள்ள விடல. ஜவஹர்லா நாகப்பட்டினத்துல ஆளூர் சாணி இருந்தாரு, அவரை மாத்தியாச்சு. ஆனால் ஐயுஎம்எல் கொடுத்தா அவரையும் உள்ள. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த முறை ஆல்ரெடி அருணா, பெரிய கருப்பன் திருப்பத்தூர்,
உதயநிதி போன மீட்டிங்கில், கனிமொழி போன மீட்டிங்கில் மக்கள் கேள்விகள் கேட்குறாங்க போன மீட்டிங்கில். அதாவது 96ல் இது ரொம்ப பரவலாக இருந்தது. அப்போ இந்த அளவுக்கு மீடியா கிடையாது. மேபி சன் டிவிங்கிறது தான் ஒரு மீடியா, அவங்க பரப்புனதுனால எங்கள் மனசில் பதிஞ்சிருக்கலாம். அப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் மந்திரிகள் உள்ளே வந்தால் தடுத்தார்கள்னு வரும். அதுக்கு பிறகு இது நடந்தது 2011 இது வந்தது. அதாவது 2006-11 திமுக ஆட்சி. இங்கே மாத்திரம் இல்லை, மத்தியில் கோபாலபுரம் கையை காமிச்சா தான் டெல்லி இயங்கும்னு சொல்லி 1,76,000 கோடி, நமக்கு இதை கணக்கு எழுதுறதுக்கே தெரியாது. 17 சைபர்னு வேணால் சொன்னால் உங்களுக்கு புரியும். 176 போட்டு பக்கத்தில் 17 சைபர் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இந்தியாவிற்கு நஷ்டம் ஏற்பட்டது திரு ராசாவினால் அப்படின்னு சொல்லி அந்த ராசா வீடியோ படி ஒரு 200 கோடி ரூபாய் கேஷாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய தாயார் 80% ஷேர் வச்சிருந்த கம்பெனிக்கு கொடுத்தார்கள். அதில் டைரக்டராக இருக்கிறது உதயநிதி. அந்த வழக்குகளை பிஜேபி நடத்துகிற. ஸோ இப்போ அந்த பீரியடில் இப்போ 2011 போது மக்கள் போன இடத்துலலாம் திமுக அமைச்சர்களை விரட்டினார்கள். கலைஞர் அவர்கள் நம்ம திருச்சியில் செந்தில் பாலாஜி, KN நேரு, வேலுலாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். பணத்தை கொடுத்து, நோட்டை கொடுத்து ஓட்டை சேர்ப்பது என்ற டெக்னிக்கில் மீட்டிங் போடுவாங்க. திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு போட்டார் எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி 2011. போட்ட உடனே நேரு தலைவரே பார்த்தீங்களா கூட்டம், என்னப்பா எப்படி இருக்குது, 10 ஜெயிப்போன்னாராம். 10க்கு 10. கலைஞர் சொன்னாராம், எனக்கு வருகிற தகவல்கள் சென்னை தமிழகம் முழுக்க 20 தொகுதி ஒட்டித்தான் திமுக வரும், ஓன் தொகுதியை காப்பாற்றிக்கன்னார். 2011 தேர்தலில் நேரு தோற்றார். கருணாநிதி சென்னையில் நிற்காததுனால திருவாரூரில் நின்று ஜெயிச்சார். சென்னையில் 2 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. 16 தொகுதியில் சேப்பாக்கம் தொகுதியில் பழக்கடை அன்பழகனும் குளத்தூரில் ஸ்டாலினும் ஜெயிச்சார். ஸ்டாலின் ஜெயிச்சது செல்லாது என்ற வழக்கு விரைவில் தீர்ப்பு வந்தால் அவர் இந்த முறை ஜெயிச்சதும் செல்லாதுன்னு ஆயிடும். விசிகாவுடைய தலைவர் திருமா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, அதிமுக ஆட்சி அமைத்தால் ராஜா தான் முதல்வராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாரு. இது எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? 3 விஷயத்தை பார்க்கணும். முதல்ல அவரை கூட்டணி சேர்றதுக்கு எவ்வளோ பிரச்சனை, கூட்டணியில் கட்சி சீட்டு கேட்டு வாங்கிறதுக்கு சிக்கல்கள் இருந்தது. ஸோ அதுக்கு கடைசியில் அவருக்கு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாங்க. சரியா, கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் நான் சொல்கிற வேட்பாளர் தான் நிற்கணும் அப்படின்னு மிரட்டினாங்க. தன்னுடைய கட்சியில் இருந்து கொண்டே தனக்கு விசுவாசமாக இல்லாமல் திமுகவிற்கு கொத்தடிமைகளாக நோட்டு பார்த்த எம்எல்ஏக்கள் எல்லாம் நீக்கிட்டு புது ஆட்களுக்கு கொடுத்தார். ஸோ அதுலேயும் என்ன சொன்னார், நாகப்பட்டினம் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தார் ஆளூர் ஷானி வாச்சா என அவர்கள். ஷானவாஸ் தச்சாலாம் சொல்லக்கூடாதுங்க. விசிக போஸ்டர் பார்த்தீங்கன்னா சூலை ஆகத்துன்னு தான் எழுதுவாங்க. அப்புறம் ஷாப்லாம் போடக்கூடாதுங்க, சாணி வாச்சின்னு எழுதணும். தமிழில் எழுதுறதா இருந்தால் அப்படி தான் அவங்க எழுதுகிற மொழியில் பேசுங்க. ஸோ அவருக்கு சீட்டு கேட்டப்ப அவர் இந்த பல்லாவரம் கேட்டோம் அவங்க கொடுக்கல, இது கேட்டோம் அப்படின்லாம் சொன்னார். அப்போ நாகப்பட்டினமே அப்போ கொடுங்கன்னு கேட்டாங்களாம். இவர் போய் பேசுறப்ப நாகப்பட்டினம் வேணான்னு சாணிவாச்சுவே சொன்னார்னு சொன்னாங்க. அப்ப இவர் நேரடியாக திமுக தொடர்பில் இருக்கிறாருங்கிறத போட்டு உடைச்சிட்டார். அடுத்தது என்ன பண்ணாரு, இவர் 8 வேட்பாளர்ல நானே தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்தார். உடனே அது சொன்னதோட அடுத்த லைன் என்ன சொன்னார்னா, இந்த தேர்தல் முடிவிற்கு பிறகு அரசியல் களம் மாறுகிறது. அதாவது இப்ப இருக்கிறது மெஜாரிட்டி ஆட்சி, திமுக மெஜாரிட்டியோட ஜெயிக்காது. மெஜாரிட்டி இல்லாத பொழுது எப்படி உங்களுக்கு ஒரு தேவகவுடாவோ அல்லது ஐக்கிய குஜராலோ 8 எம்எல்ஏ 8 MP இருந்தவங்க பிரைம் மினிஸ்டர் ஆன மாதிரி இவருக்கு அட்லீஸ்ட் சிஎம் இல்லாட்டியும் துணை முதல்வர் வாய்ப்பு இருந்தால் தன் கட்சி சார்பாக தான் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு காரணம். 2வது காரணம், இந்த முறை விஜய் என்ற ஒரு நடிகர் வந்துவிட அவர் வாங்கும் ஓட்டுக்கள் பெருமளவில் ஜென்சி மற்றும் பட்டியல் ஜாதி சிறுபான்மை தான், அதுதான் இவருடைய ஓட்டு. ஸோ இவருடைய அடிப்படையே சிதைகிறதுங்கிறப்ப தான் நின்னா ஒரு ஊக்கம் கிடைக்கும், தன் மக்கள் தலைவர் நிற்கிறாங்கன்னு நின்னார். ஆனால் இந்த நாமெல்லாம் பேசின இந்த விஷயத்தை பார்த்த உடனே திமுகவுக்கு கட்சிக்காரங்களை தாண்டி பல ஊப்பிக்கள் உண்டு. ஊப்பின்னா உடன்பிறப்பு. ஸோ தமிழகத்தின் மிகப்பெரிய ஊப்பி யாருன்னு சொன்னால் என் ராம் அப்படின்னு சொல்லி இந்து பத்திரிகை ஓனர் எடிட்டர். அவர் இவரை கூப்பிட்டு அப்பொழுது சூப்பர் முதலமைச்சருடைய வீடியோ போட்டு நீங்கள் நின்று ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க காட்டுமன்னார் கோயிலில், அப்போ நீங்கள் சிதம்பரத்தை ராஜினாமா பண்ணணும். எம்பியாக இருக்கிறது 29 வரைக்கும் சிதம்பரம் இருக்குது.
நீங்கள் 2016 ஞாபகம் பண்ணால் 3000 ஓட்டில் தான் ஜெயிச்சிங்க. இப்போ திருப்பி நீங்கள் நினைக்கிற மாதிரியே கூட்டணி நம்ம வர முடியல, டச் அண்ட் கோல வந்தால் தனியாக இடைத்தேர்தல் வந்தால் ஜெயிக்கிறது கஷ்டம், நாங்கள் பணம் இறக்க மாட்டோம் யோசிங்க அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அதன் பிறகு மல்லிகார்ஜுன் கார்கேயை வச்சு பேட்டியை கொடுத்து மிரட்டி நீங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏவை நிற்கணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஒருவருக்கு கொடுத்துருக்காங்க. அவரை கேட்டால் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியும். ஸோ கட்சியே இவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. முந்தா நேத்திக்கு இவர் பெரிய குளத்தில் போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது இவர் வண்டியில் ஏறினவங்கள இவரே அடித்தார். தேமுதிக விஜயகாந்த் அடித்தப்ப சன் டிவியில் எப்படி பிரபலம் பண்ணாங்க, ஏன் இது மாதிரி இது. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் நேத்திக்கு நடந்த விஷயம், திண்டிவனத்தில் அவர்கள் கட்சிக்காரர்கள் ரோட்டில் அடிச்சுக்கிட்டு போலீஸ் தடுத்தது. ஸோ இப்போ பட்டியல் ஜாதியினரிடையே தன்னுடைய தலைவர் இழிவு செய்யப்படுகிறார் என்று மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அடுத்தது அவங்களுக்கு கொடுத்த சீட்டுமா, திமுக மாதிரி ஒரு கட்சியை பார்க்க முடியாதுமா. அதாவது தனக்கு வேண்டாம் என்பவர்களை அழிக்கு நொறுச்சிடுவாங்க. அதாவது 1996 காங்கிரஸை உடைச்சு தமிழ் மாநில காங்கிரஸ், 2001 தமிழ் மாநில காங்கிரஸை ஒடிச்சு தமிழ் ஜனநாயக பேரவைன்னு சொல்லி ப. சிதம்பரம் ஆரம்பிக்கிறார். 2006 தேர்தல் அதுல எம்எல்ஏவாக ஜெயிச்ச ரங்கநாதனை திமுக இழுத்துட்டு இப்ப இல்லை. இது இப்போ வைகோன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பேர் என்ன சொல்றது, என்ன புயல், வைகை புயலா என்ன, அவர் இப்ப என்ன நிலைமையில இருக்கார். அவருடைய மகன் என்ன பேசினார், செத்தாலும் நான் தனி சின்னத்துல தான் நிற்பேன்னாரு. இப்ப 4 தொகுதியிலையும் உதயசூரில், அதுவும் என்ன ஒரு தொகுதியில மட்டும் திருவிடை மருத்துவரோ ஏதோ ஒரு தொகுதியில தீப்பெட்டி சின்னத்துலன்னு சொன்னாங்க. அந்த தொகுதி நம்ம துர்காமா தொகுதி வீட்டு பிறந்த ஊர்ல இருக்கான், என் ஊர்ல உதயசூரியன் இல்லையா அப்படின்னு சொல்ல அதையும் இப்பொழுது இதுவாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த கட்சி தலையீடுகள் இருக்குது. இப்போ மதிமுக காரணம், விசிகா காரணம், இன்னும் விசிகாவுக்கு கொடுத்த சீட்டு பெரிய குளம், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உஸ்லம்பட்டியை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது தேனி தொகுதியில் இப்பொழுது எம்பியாக இருக்கிறது தங்க தமிழ்ச்செல்வன், அதிமுகலேருந்து இம்போர்ட், அது பத்தாதுன்னு ஓபிஎஸ் வேற இம்போர்ட் பண்ணி, ஆனால் அந்த தொகுதியில் 2 பேரை மற்றவங்களுக்கு கொடுக்குறான்னா அங்கே ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லைன்னு சர்வே சொல்லுது. கோவை என்ன சொல்கிறாங்க, கரூரை விட எங்களுக்கு கோவை முக்கியம்னு நாங்கள் எங்கள் திராவிட மாடல் தியாகிய செந்தில் பாலாஜி எப்படி 25,000 பேர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு ஏமாத்தின தியாகியை கோவை தெற்குக்கு கொண்டு வந்தோம் நாங்கள். இப்போ கோவை தெற்கில் அவங்க ஜெயிக்கிற நம்பிக்கை இருந்தால் அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற தொகுதி கவுண்டம்பாளையத்தை காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் இருக்கிற சூலூரை காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. ஏங்க இவர் வந்தாருன்னா அப்படி லிஃப்ட் கிடைக்கும்னா எல்லா தொகுதியும் இவங்க தானே வச்சுக்கணும், கண்டிப்பா எதையும் வச்சுக்கல. ஸோ தேர்ந்தெடுத்து இப்போ இது அதுக்கு பேர் எஸ்டிபிஐயே கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காங்க. எந்த சீட்டு கொடுத்துருக்காங்க, நன்னிலம் கடந்த 3 தேர்தலாக ஒரு முறை கூட வெற்றி பெறாத சீட்டு, காமராஜ் முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஜெயிச்சி தொகுதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சேலத்தில் 2 தொகுதியை தேமுதிக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அவங்க சேனல்லையே 77 முதல் இன்று வரை ஒரு முறை கூட திமுக வெற்றி பெறாத தொகுதி. ஸோ கூட்டணிகளை எல்லாம் நோட்டை கொடுத்து 250 ஸ்வீட் பாக்ஸ்களை கொடுத்து தேமுதிகவை இழுத்திருக்காங்க. கடலூர் நடந்த பிரச்சாரத்தில் திருமாவளவன் பேசும் பொழுது மேடம் எழுந்துக்கவே இல்லை. இப்போது அதை எதிர்த்து கேட்டவுடனே நேற்றுக்கு ஒரு பழைய போஸ்டர் எடுத்து திருமாவளவனும் கேப்டனும் இருக்க மாதிரி போஸ்டர் அடித்து இப்போ ஒட்டுறாங்க. ஸோ நீங்கள் கேட்டதுக்கு என்னன்னா, அதாவது இப்படி சொல்லிட்டா முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் பிஜேபி ஆட்சி வந்துடும் அப்படின்னு பயந்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுவதாக அவர் ஹெச் ராஜா வந்துடுவார், அடுத்ததாக அண்ணாமலைன்னு சொன்னார். இதை படித்தாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழர்கள், ஆஹா தர்ம போராளி ராஜாவோ இல்லை அண்ணாமலையோ வராருன்னு இன்னும் அதிகமாக இந்த சைடு ஆகும். இது முழுக்க மதவாத அரசியலை நோக்கி போகுது. நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா நேற்றோ முந்தானைக்குன்னு நினைக்கிறேன், சேகர் பாபுவும் ராஜ்யசபா எம்பி வில்சனும் கொண்டு போய் திரு இயேசு அழைக்கிறார்னு அந்த 600 கோடி போன முறை ஊழல் செய்த திரு பால் தினகரன் வீட்டில் போய் சந்திச்சாங்க. திரு சேகர் பாபு நிற்கிறது இதில் ஹார்பரில், அவர் இருக்கிறது கிரீன்வேஸ் ரோட்டில். எதுக்கு அங்கே போய் பார்க்கணும்? ஸோ மதவாதம் தான் நடக்குதா? சரி, ஜோசப் விஜய் என்ன பண்ணுறாரு, யாரோ ஒரு வேட்பாளர் ஜபமாலையை போட்டுக்கிறார், கடைசி வரைக்கும் போட்டுக்கிறார். இன்னொருவர் என்ன பண்ணுறாரு, மேரியுடைய பொம்மையை கொடுக்குறாரு, அந்த பொம்மையை வச்சுட்டு காட்டுறாரு. ஸோ முழுக்க அடுத்தது தூத்துக்குடியில் பேச விஜய் மதவாத அரசியல் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடியில் தெளிவாக என்ன சொன்னார், இந்த ஜோசப் விஜய் பின்னால் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்,
எதுக்கு அவர் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசிக்கு போறாரு? அங்க சிறுபான்மையினர் அதிகம் தானே அந்த இடத்த டார்கெட். எதுக்காக திருச்சி கிழக்கில் நிற்கிறார்? திருச்சி கிழக்குல 2.25 லட்சம் ஓட்டுல 90,000 அவருடைய ஜாதியைச் சேர்ந்த வேளாளர், அதுல 70% கிறிஸ்தவர்கள். ஸோ டார்கெட் பண்ணி தான் போயிருக்கார். ஸோ இந்த தேர்தலே அதை நோக்கி போகிறது. அந்த 1.5 கோடி வரி ஏய்ப்பு அது என்ன விவகாரம் சார்? இல்ல, அதாவது அவரு கிட்டத்தட்ட சொந்த படம்னே சொல்லலாம். புலி படத்தை அவர் தயாரித்த பொழுது அதுக்கு வாங்கின சம்பளத்தை குறைச்சு காட்டினார்னு ரெய்டு கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக சேர்த்து 15 கோடி சம்பளம் வாங்கி மறைச்சிட்டேன்னு சொல்லி அதுக்கு 5 கோடியோ 6 கோடியோ வந்து 40% வரி வரும். அதை கட்டிட்டார். ஆனால் லேட் பண்ணதுக்காக 1.5 கோடி பெனால்ட்டி போட்டதை கட்டாமல் வகித்துட்டு இருக்கார். ஒரு முறை ஹைகோர்ட்டில் இவர் சார்பாக வக்கீல் போனார்னா 5 to 10 லட்ச ரூபா, இது வரைக்கும் 7 அப்பீல் போயிட்டார். ஆல்ரெடி 1 கோடி செலவு பண்ணியிருப்பார். ஆனால் வழக்கறிஞர்களும் ஆடிட்டரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கட்டினீங்கன்னா எல்லாருமே கட்ட வேண்டி வரும்னு சொல்லி இடுப்பாங்க. பட் அவருடைய ஸ்டேச்சருக்கு அது கட்டுறது நல்லது. இன்னொன்னும் உங்களுக்கு சொல்லிடுறேன், திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். அவருடைய வேட்புமனு 3 தடவை மாற்றி ரிவைஸ் பண்ணினாலும் அவருடைய பெயர்ல ஜோசப் விஜய் என்ற பெயரில் 2.8 ஏக்கர் OMR படூர்ல விஜய் வித்யாஸ்ரம் பள்ளிக்கூட இடம் அவர் பேர்ல தான் இருக்கு. அதை லீஸுக்கு அந்த ட்ரஸ்ட் கொடுத்ததாக தான் எங்கிட்ட இருக்கிற ஈசி காட்டுது. ஆனால் அந்த சொத்தை அவர் காட்டலை. ஸோ அதே போல திரு உதயநிதி அவர்கள் அவருடைய அஃபிடவிட்ல போன முறை 7.5 கோடியை நான் ரெட் ஜெயண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றார். இந்த முறை அந்த பணத்துடைய கணக்கு ட்ரெயிலையே காட்டல. சரி, அவர் டைரக்டராக இல்லாமல் இருக்கலாம். அதை ஒன்று பையனுக்கு மாற்றிருந்தா அதை ஒன்று இவர் வாங்கியிருக்கணும், இல்லை விட்டு கொடுத்தேன், எதாவது டிக்ஸ்டட்னு சொல்லணும். எதுவும் சொல்லாமல் அந்த ட்ரெயில கொடுக்கல. துர்கா ஸ்டாலினுக்கே 10,000 ரூபாய் தான் அக்கௌண்ட்ல இருக்குன்ட்டு, ஆனால் 100 கிலோ தங்க கிரீடத்தை கொடுத்துருக்காங்களே சார். அதே தங்க கிரீடம் இதில் கொண்டு போய் கேரளாவில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. போன முறை இதில் போய் குருவாயூரில் எடைக்கு எடை ஏதோ கொடுத்தாங்க. செய்யற பாவத்தை செஞ்சுட்டு பரிகாரம் செஞ்சா ஜெயிக்கலான்னு திமுகவுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதுக்கும் ஒன்னொன்னுக்கும் ஒரு இடம் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. எதிரிகளை தோக்கடிக்கணும்னு சொன்னால் திருச்செந்தூரில் மக்கள் எல்லாரையும் வரவிடாமல் 5 மணி நேரம் மூடிட்டு எதிரிகளை சம்ஹார யாகம்னு ஏதோ பண்ணார். யார்? நம்ம சூப்பர் முதலமைச்சர். அதுக்கப்புறம் வழக்கில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க. வழக்குறுத்தீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. அதுக்காக கனிமொழி அம்மையாருக்காக வசந்தி ஸ்டான்லின்னு முன்னாள் MP போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதங்கள் வாரம் செவ்வாய்க்கிழமை போனாங்க. அதை விட நம்ம தமிழகத்தின் அம்பானி அதானி யாரு? இந்த கலாநிதி மாறன், அவருடைய மனைவி அக்கா செல்வி மற்றும் இவங்கெல்லாம் போய் இதில் இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, காலஹஸ்தியில் பரிகாரம் பண்ண ஃபோட்டோ வேணால் தரேன். நம்ம கனிமொழியுடைய அம்மா போய் இது உடுப்பி இடிப்பிலாம் போய் பரிகாரம் பண்ணாங்க. நம்ம இது KN நேரு என்ன பண்ணார், சட்டநாதர் கோயிலில் போய், அதுக்கப்புறம் திருப்பதியில் போய் பண்ணார். அதுக்கப்புறம் நேற்று எங்கேயோ பார்த்தனே ஏதோ ஒரு இதுக்கு இப்போ சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கு ஒரு 4 நாள் முடிப்போம். ஸோ எங்கே போய் எப்படி பரிகாரம் பண்ணாலும் கடவுள் நின்று கொடுப்பார். உங்களுடைய கர்மாக்கள் பலன் தரலாம். ஆனால் சேகர் பாபுவாக இருக்கட்டும், அடுத்தது உதயநிதி பேசினார் பாருங்க, என்ன பேசினாரு? லாட்டரி விற்பனையை எதிர்ப்பேன் அப்படின்னு திமுக அரசு சொல்லியிருந்தது. அதுக்கு ஜோன் சார்லஸ் மார்டின் சொல்லியிருக்கிறாரு. அப்பயே 2014 500 கோடி நன்கொடை, 2019 இருந்து 21க்குள் 509 கோடி தேர்தல் பத்திரமாக வாங்கியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, 2013 ஒரு வீட்டில் போய் 7.5 கோடி பிடிக்கிறாங்க. அது பிடிச்சது 12ஆம் தேதி. சரியா? பிடிச்சிட்டு அந்த ஆளை மிரட்டி என்ன ஏதுன்னு கேட்ட உடனே அந்த பணம் கேரளாவில் மகாராஷ்டிராவில் லாட்ரி வித்த கேஷ் அப்படிங்கிறார். ஸோ இவங்க பேரில் திரும்புதுன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இந்த 1ஆம் தேதியே நாங்கள் ஒரு ஆளோட அண்ணா நகரில் இருக்கிற பங்களாவை விற்கிறதுக்கு போட்ட அக்ரிமெண்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை நோண்டி பார்த்தா அந்த ஸ்டாம்ப் பேப்பரே 9ஆம் தேதி அன்னைக்கு தான் ரிசர்வ் பேங்க்லேருந்து தமிழக அரசு கருவூலத்துக்கு வருது. 12ஆம் தேதி 13ஆம் தேதி தான் ஸ்டாம்ப் வெண்டார் கொடுத்துருக்காரு. இவங்க பணம் பிடிச்சது 12ஆம் தேதி. ஸோ அது எல்லாமே ஃபோர்ஜரி வேற. இத்தனையும் தாண்டி இந்த ஆட்சி வழக்குக்கு வந்த பிறகு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டாலின் அரசு சொன்னது. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னா, வெளியில் என்ன சொல்லிக்கிட்டாலும் லால்குடி தொகுதியில் திருமதி லீமா ரோஸ் நிற்கிறாங்க. லால்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் பிறந்த ஊர் தான் அது. அங்கே உடையார் சமூகம் கிட்டத்தட்ட 35%. கடந்த 25 வருடங்களாக திமுகவின் சவுந்தரபாண்டி என்ற MLA இருக்கிறார். அவர் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த முறை அவருக்கு சீட்டு கொடுக்காம வேறொரு சமூகத்தை சேர்ந்தவரை நிறுத்தியிருக்காங்க. ஸோ திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் பண்ணுது. இது ஒரு டிராமா.
ஸோ அதனால பிரச்சனை என்னன்னா திமுக மிக தெளிவாக இந்த தேர்தலில் அவர்கள் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் யாருக்கும் ஒன்றும் தெரில. மீறி கேட்டேன்னா ஸ்கீமை சொல்கிறாங்க, கட்டின ரோடை சொல்கிறாங்க. ரோடோட நிலைமை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1,70,000 கோடி ரோடுக்காக ஏவவேலு செலவு பண்ணியிருக்கார். 20,000 கோடி சாக்கடை இதெல்லாம் க்ளீன் பண்ணுன்னு சொன்னாங்க. போன வாரம் வந்த மழையில் திருப்பி சென்னையில் எல்லா இடத்துலையும் வெள்ளம் தேங்கியது. ஸோ மக்கள் இதை தாண்டி விவசாயிகள், ஏமா இந்த வீடியோ எடுக்கிறீங்க, எடுத்துட்டு ஆடியோ சரியில்லை போட முடியலன்னா எவ்வளோ வருத்தப்படுவீங்க? சரியா? ஒரு விவசாயி நல்ல நெல்லுன்னு நினச்சி வாங்கி அதை இது கட்டி இப்போ நாற்று விட்டப்புறம் நாற்றை போட்டுட்டு களையை பிடுங்கி உரத்தை போட்டு பூச்சி மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆளை வச்சு இதுக்கு அறுவடை செஞ்சுட்டு போரடிச்சு வச்சா வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் முளைச்சி போச்சுமா. அதை தவிர தண்ணியை தூர்வாராமல் தண்ணி வராமல் அழிஞ்சு போச்சு. இது எல்லாம் விவசாயிகள் மனதில் இருக்குது. அதுக்கு அடுத்தது 2 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இது போதை இதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதையெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. இதை மறைமாத்துறதுக்காக மீண்டும் மீண்டும் காலில் விழுந்தார் அது இதுன்னு சொல்கிறாங்க. உதயநிதி காலில் விழுந்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எங்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே திமுக திட்டமிட்டு செய்கிறது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். உங்கள் கையில் ஒரு உரல் புரட்சி செய்வதற்கு இன்னும் 8 நாள் தான் இருக்குது. இந்த ஆட்சி கருணாநிதி அவர்கள் செய்த அதே ரெக்கார்டு படி ஒரு முறை கூட மீண்டும் ஜெயிச்சதில்லை என்று செய்வார்கள்.